TN40 மேட்டுப்பாளைய காரமடையில் 40 அடி ரோடு மேலே 40 அடி ஃப்ரண்டேஜில் 3 சென்ட் இடத்துல லோ பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 3 சென்ட் இடம் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள், அட்டகாசமான டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, உட்டன் பிளாங்க் வச்ச மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்கு. இந்த சைடில் வந்து அதே சேம் கான்செப்டில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அசத்தி இருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். 40 அடி ரோடு, 40 அடி ஃப்ரண்டேஜ், கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்த்தலாம். கார் பார்க்கிங்க்கு உண்டான கேட் பாருங்கள், CNC லேசிக்கல் டிசைன்ஸோட ஒரு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹெவியான மெட்டல் கேட்டு. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 17ங்க. நல்லா ஒரு பெரிய 7 சீட்டர் கார், 2 வீலர்லாம் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு வந்து டார்க் வித் மார்பிள் டிசைன்ஸில், சீலிங் வரைக்குமே ரெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது, ஹேங்கிங் லைட்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் EB மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. கடைசியில் யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி அங்கே ப்ரொவிஷன்ஸோடு இருக்குது இந்த யூட்டிலிட்டி ஏரியா. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து வீட்டுக்கான மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வீடு வந்து வாசல் வடக்கு பார்த்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் பார்டர் டிசைன்ஸும், ஃப்ளோரிங்க்கும் 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16 லிவிங் ஹாலுங்க. சீலிங்கில் ஹேங்கிங் லைட்ஸோட ஒரு அட்டகாசமான ஒரு லிவிங் ஹால் இன்டீரியர் ஒர்க்கோடு பண்ணியிருக்காங்க. ப்ரைட்டாக இருக்குது, நல்லா வெளிச்சமும் கிடைக்கிது. நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸு. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவி வந்து ஒரு லூவர் பேனல் டிசைன்ஸில் இந்த வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் தீமில் இருக்குது, ப்ரௌன் வித் கோல்டன் தீமில் இருக்குது. பேஸ் ஃபுல்லாமே பேஸ் கேபினெட்டு, அப்புறம் ஷோகேசிங்கில் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃபு. இந்த இடத்துல வந்து ஒரு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட வெளிச்சத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இது UPVC விண்டோ, நார்மல் விண்டோ. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் UPVC விண்டோ பெருசாக இருக்குது. இந்த லிவிங் ஹால்லேருந்து இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் போகிறோம். கிழக்கு பக்கம் வந்துட்டோம். கிச்சன் கம் டைனிங் அக்னி மூலையில் இருக்குது. கிச்சன் இங்கே இருக்குங்க, டைனிங் அங்கே இருக்குது. ஸோ டைனிங்கும் கிச்சனும் இந்த வீட்டில் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் மாடலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. சிங்க் வந்து SSTயில் பொருத்திருக்காங்க. குட் வாட்டருக்கு ஒரு டேப் இருக்குது. அப்போது வெளிச்சத்துக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி மாட்டியே வச்சுருக்காங்க. அப்போது ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. லேப்டாப் கபோர்டு, வால் ஷெல்ஃபு, பேக் சைடில் வந்து ஷெல்ஃபோட ஒரு வால் ஷெல்ஃப் யூனிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி, ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. டைனிங் ஏரியாவும் ஒரு 8க்கு 6ங்கிற அளவில் நல்லாவே ஸ்பேஸாக அந்த காம்பேக்டான 2 BHK வீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ நம்ம துவச்சிக்கலாம். அதே சமயம் கிச்சனில் என்ன சமையல் ஆகுதுன்னு டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியன் க்ளாசட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்ரு பாத்ரூம்ங்க. வீட்டுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று கிட்ஸ் பெட்ரூம், ஒரு நார்மல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு அப்புறம் கிட்ஸ் பெட்ரூம் போய் பார்த்தலாம். டோருமே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த கோல்டன் தீம் வித் ப்ரௌன் கலர் தீமில் தான் அந்த டோர் வந்து ரெடிமேட் ப்ளஸ் டைப் டோராக மாட்டியிருக்காங்க. யூனிக்கான டிசைனில் இருக்குது. இது வந்து கன்னிமூலையில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட். மாடுலர் கிச்சனில் பார்த்தோம் இல்லைங்க, ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். அதே மாதிரி வால் யூனிட்டு, அப்புறம் லேப்டாப் யூனிட்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல 2 விண்டோஸ் இருக்குது. 2மே UPVC விண்டோஸ் தான். இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் க்ளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், அப்புறம் ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வென்டிலேட்டரில். ஸோ கீசருக்கான ப்ரொவிஷன், டவல் ராட், இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த டோருமே யூனிக்காக இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூமில் கொடுத்துருக்க டோர் மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் டோர். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10ங்கிற அளவில் ஒரு செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வால் ஷெல்ஃபும், நிண்டல் லெவல் RCC லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பாத்ரூம் மேலே ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் போட்டு செல்ஃப் கவர் பண்ணியிருக்காங்க. படித்ததுக்காக இந்த பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 5ங்கிற அளவில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேட்டருக்கான விண்டோஸு, அங்கேயும் ஃபேன்லாம் மாட்டியிருக்காங்க.
அடுத்தது ஒரு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்டர் பாத்ரூம் எல்லாமே பார்த்துட்டோம். போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸும் இருக்குங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹேண்டல்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு முதல்ல நான் சொன்ன மாதிரி TN40 மேட்டுப்பாளையம் காரமடை லொக்கேஷனில். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில், ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டரில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மேலே டெரஸ் வந்தும் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸு துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு. ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு எடுக்கிறீங்கன்னா பில்லர்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளில் தான் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அஃபோர்டபுளான ப்ரைஸு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நீங்கள் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் லிமிடெட் ஹவுஸ் தான் இருக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும், இந்த வீட்டை வந்து பார்க்குறக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.